behalf of Tamil Nadu Hajj Organizers Association, Chennai, first of all, I would like to thank our Central Minister, Mr. Kiran Rijiju, and our Chief Minister, Mr. Honorable Chief Minister, and Saudi Hajj Ministry for organizing Hajj quotas to all the private tour operators earlier, and now we would like to start for the press meet. தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் மூலமாக ஹஜ் என்னும் புனித யாத்திரை செல்லக்கூடிய பயணிகளுக்கான ஒரு விழிப்புணர்வு தான். இந்தியாவில் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு ஹஜ் என்னும் புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு ரெண்டு விதமாக இந்தியாவிலிருந்து பயணம் மேற்கொள்கிறார்கள். ஒன்று, அரசு மூலமாக ஹஜ் கமிட்டி மூலமாக செல்லக்கூடிய பயணிகள். இரண்டாவது, அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகாரம் வழங்கி சில பிரைவேட் நிறுவனங்களை ஹஜ்ஜிக்கு அழைச்சிருமாக படித்திருக்கிறார்கள். இந்த வருடம் எந்த வருடம் இல்லாத ஒரு நிலையில் 2024 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியே அதுக்கு முன்கூட்டி ஹஜ்ஜிக்கு பதிவு செய்யக்கூடிய நிறுவனங்களில் அரசாங்கம் அப்ளிகேஷன்களை வாங்கி ஸ்க்ரூட்டினை செய்து யாரெல்லாம் தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உண்டான இந்தந்த கம்பெனி இத்தனை ஹாஜிகளை ஹஜ்ஜிக்கு அழைச்சலாம் என்பது அனுமதியோடு கோட்டா சர்டிஃபிகேட்டை சென்ற டிசம்பர் மாதமே இந்திய அரசாங்கம் வழங்கிவிட்டது. இதனுடைய விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் உடைய வெப்சைட் ஆகிய https://pto.hajj.gov.in என்ற வெப்சைட்டிலும் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸில் அங்கீகாரம் பெற்ற பல அசோசியேஷன்களில் ஒரு அசோசியேஷன் ஆகிய தமிழ்நாடு ஹஜ் ஆர்கனைசர்ஸ் அசோசியேஷன் மூலமாகவும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் www.thoa. என்ற வெப்சைட்டிலும் அதை அறிந்து கொள்ளலாம். அடுத்து முக்கியமாக புனித யாத்திரைக்குரிய செல்லக்கூடிய ஹாஜிகள் முன்னாடியே நான் சொன்ன ரெண்டு விதமான ரூட்டில் அவங்க போகிறாங்க. ஒன்று அரசு மூலமாக ஹஜ் கமிட்டி, இன்னொன்று பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ். உதாரணத்திற்கு ஹஜ் கமிட்டி மூலமாக செல்லக்கூடிய பயணிகளுக்கு 3.5 லட்சம் முதல் 4 லட்சம் வரையிலான செலவுகள் வருகின்றது. அது ஹஜ் கமிட்டி என்பது அரசுடைய நிறுவனம், நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். அதற்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. ஆனால் இன்னொரு வழிமுறையில் செல்லக்கூடிய அந்த பிரைவேட் ஆப்ரேட்டருக்கு ஜிஎஸ்டி 5%, டிசிஎஸ் 5%, டோட்டலாக சுமார் ஒரு 40,000 ரூபா டேக்ஸாக நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது. மேலும் 35 முதல் 40 நாட்கள் செல்லக்கூடிய அந்த பயணிகளுக்கு தினசரி உணவுகள் வழங்குவதற்காக சுமார் 50,000 முதல் 70,000 ரூபாய் வரை செலவுகள் கூடுதலாக வருகின்றது. மேற்கொண்டு வழிகாட்டுவதற்காக மார்க்க அறிஞர்களை நாம் இங்கிருந்து அழைச்சிடுவதனால் சுமார் ஒரு 30,000 ரூபாய் ஒரு பயணிக்கு செலவு அதிகமாக வருகின்றது. மேலும் பிரைவேட்டில் செல்லக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு நெருக்கமான காலங்கள் பீக் பீரியடில் போவதனாலும் பீக் பீரியட்லேயே அவங்க வெளியே வருவதனாலும் சார்ட்டர் ஃப்ளைட்டுகளை எடுத்து செல்லக்கூடிய விமானங்களை விட இந்த ஹஜ்ஜுடைய நெருக்கமான காலங்களில் செல்லக்கூடிய விமானங்களுக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை கூடுதலாக கட்டணம் வருகிறது. இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரசு மூலியமாக செல்லக்கூடிய பயணிகள் செல்லக்கூடிய தொகையும் பிரைவேட்டில் செல்லக்கூடிய பயணிகள் தொகையும் சுமார் 5 to 5.5 லட்ச ரூபா வந்துடுது. அவங்களுக்கு 3.4, இவங்க 5 to 5.5. இது சாதாரணமாக செல்லக்கூடிய பயணிகளுக்கு உண்டான வித்தியாசம். இதற்கிடையில் சென்ற ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப் மூலமாக சில செய்திகள் பரவியது. ஒரு சில நபர்கள் இப்பொழுதெல்லாம் நீங்கள் புக்கிங் செய்ய வேண்டாம், இப்பொழுது செய்துவிட்டால் அவர்கள் கூடுதலான தொகையை வசூலிப்பார்கள் என்றும் காலதாமதம் படுத்தி கடைசி நேரத்தில் நாம் புக்கிங் சென்றால் மிக குறைந்த கட்டணத்தில் செல்லலாம் என்று ஒரு அறிவிப்புகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிவிட்டார்கள். அது உண்மை அல்ல.
என்ன காரணம் என்று சொன்னால், கடந்த வருடங்களிலே புனிதமிக்க ரமதான் மாதத்துக்கு பிறகுதான் இந்த கோட்டா சர்டிஃபிகேட்டை அரசாங்கம் வழங்குவார்கள். ஆனால் இந்த வருடம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸிலே புதிதாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமானார் திருமிகு கிரண் ரிஜிஜு அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியை கொண்டு முன்கூட்டியே இந்த பைலாட்ரல் அக்ரிமெண்ட் எல்லாம் சவுதி அரசாங்கத்துடன் செய்து சென்ற டிசம்பர் மாதமே இந்த பிரைவேட்டுடைய ஆப்ரேட்டர்களுக்கு ஹஜ் கோட்டாவுடைய சர்டிஃபிகேட்டையும் வழங்கிவிட்டார்கள். எனவே இந்த ஹஜ்ஜி ஏற்பாட்டர்கள் சங்கத்திலே பதிவு செய்யக்கூடிய அந்த அப்ரூவ்டு ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய கோட்டாக்களை வைத்துக்கொண்டு சுமார் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை உண்டான பேக்கேஜ்களை இன்று விளம்பரங்களே மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது, 5 தானே வரணும், ஏன் இவ்வளோ கூட வருது அப்படின்னு சொன்னால், சில நிறுவனங்கள் ஹரம் ஷரீஃப் ஆகிய புனித ஸ்தலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டல்களில் அவர்களை தங்க வைக்கிறார்கள் சில காலங்கள். அதற்குண்டான வித்தியாச தொகைகள் அதிலே கூடுதலாக வருகின்றது. மேலும் சென்ற வருடங்களிலே ஏற்பட்ட சில சிரமங்களின் காரணத்தை அனுசரித்து இப்பொழுது ஹஜ்ஜுடைய மெயின் கிரியைகளாகிய 5 தினங்கள் அவர்கள் கூடாரங்களிலே தங்க வைக்கப்படுகிறார்கள். மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவுடைய இடங்களிலே சிறப்பான சேவைகளை அவர்கள் இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். சவுதி அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ் மூலமாக அந்த மினா ஏரியாக்களை ஜோன் 1, ஜோன் 2, 3, 4 என்பதாக 5 ஜோன்களாக பிரித்திருக்கிறார்கள். அதாவது ஹஜ்ஜுடைய நெருக்கமான அந்த காலங்கள், அந்த 5 நாட்களிலே முக்கியமான நிகழ்வாக செய்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு 10, 11, 12 ஆகிய பிறைகளில் 3 நிகழ்வு தொடர்ந்து போகணும். அப்போ அவங்க டென்ட்லேருந்து தினசரி போய் அடிச்சுட்டு வர்றது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெயிலில் நடக்கணும், தூரமாக நடக்கிற காலங்களை அனுசரித்து யாரெல்லாம் பக்கமாக அந்த ஜம்ராத் என்ற அந்த இடத்திற்கு பக்கமாக தங்க வைக்கப்படுகிறார்களோ அவர்கள் சுமார் 500 மீட்டர் 600 மீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளாக அந்த வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறது. அதனால் நம்மளுடைய ஆப்ரேட்டர்களாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3க்குள்ளாக அவங்களுடைய இடங்களை தெரிவு செய்து அங்கு ஹாஜிகளை தங்க வைக்கிறார்கள். அதற்குண்டான கட்டணங்கள் எவ்வளோ நெருக்கமாக தங்குறாமோ அதுக்கு தகுந்த மாதிரியான கட்டணங்கள் கூடுதலாக வருகிறது. இது போக அந்த சர்வீஸ்கள் வழங்குவதையும் பயணிகளுக்கான சௌகரியங்களை செய்வதற்கு எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் சர்வீசஸ் என்று கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி, கேட்டகரி டி என்று கூடுதலான சர்வீஸ்கள் வழங்குகிறார்கள். அதையுமே இந்த பிரைவேட் ஆப்ரேட்டர்கள் செலக்ட் செய்து நம்முடைய பயணிகளுக்கு எந்த மாதிரியான சர்வீஸ்கள் நம்ம வழங்கப்படும் என்பதாக கணித்து அதற்கு தகுந்தமான விலைவாசிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். சென்ற வருடத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மீடியாக்கள் மூலமாக ஹஜ்ஜுக்கு சென்ற பயணிகள் நிறைய பேர் அந்த வெப்பநிலை காரணமாக ஏற்பட்ட கஷ்டங்களை நாம் எல்லாம் அறிந்தோம். உலகம் புறாந்தது பரவியது. இதுபோல் இந்த வருடமும் அடுத்த வருடமும் பார்த்தீர்களானால் நல்ல வெயில் காலத்தில் தான் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் செய்யக்கூடிய காலங்கள் வரப்போகிறது. எனவே கடைசி நேரத்தில் மினாவில் போன வருஷம் கவர்மெண்ட் மூலியமாக அந்த அலாட்மெண்ட் எங்களுக்கு வந்து மினாவுடைய கேம்புகள் ஜோன் 5ல் நிறைய பேருக்கு 90% பேர் கிடைச்சதுனால அதிகமான தூரங்கள் நடந்து வரக்கூடிய நேரத்தில் வெயிலில் பாதிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் அறிந்து கொண்டோம். ஆகவே இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, முன்கூட்டியே கோட்டாக்களும் கிடைக்கப்பெற்று நம்முடைய ஹஜ்ஜி பிரைவேட் அப்ரூவ்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் அவங்களுக்கு தங்கக்கூடிய வசதிகளையும் கேட்டகரி ஏ, பி, சி அப்படி மாதிரி கூடுதலான வசதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜிக்கு பயணம் செல்லக்கூடிய எண்ணம் கொண்ட பயணிகள் தயவு செய்து முன்கூட்டியே தாமதம் இல்லாமல் உங்களுக்கு பிரியமான ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்களை தேர்வு செய்து ஏற்கனவே நான் கூறிய அரசாங்கத்தின் மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸுடைய வெப்சைட்டிலும் தமிழ்நாடு ஹஜ் அசோசியேஷனுடைய தோஹாவுடைய வெப்சைட்டிலும் நீங்கள் சென்று அவர்களை தேர்வு செய்து கொள்வாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இந்த வருஷம் முதல் நாம் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர் சங்கத்தின் மூலமாக ஒரு லோகோவை நாம் அப்ரூவ்டு ஏஜென்ட்டுக்காக இன்றைய தினத்தில் நாம் வெளியிடுகின்றோம். அந்த லோகோவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ்ஜுடைய சிம்பிள் இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸுடைய சிம்பிள் இருக்கும், அடுத்தது தோஹா தமிழ்நாடு ஹஜ் அசோசியேஷனுடைய லோகோவும் இருக்கும். இது மூன்றையும் சேர்த்து ஹஜ்ஜி 2025ங்கிற பேரில் அப்ரூவ்டு ஹஜ்ஜி குரூப் ஆர்கனைசர் என்கிற பேரில் இந்த லோகோ இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில்
இந்த லோகோ இப்போ வெளியிடப்படுகிறது, தயவுசெய்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாடுகள் சங்கத்தின் மூலமாக வெளியிடப்பட இந்த லோகோவை தான் நம்முடைய அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் ஆபரேட்டர்கள் இதை அதை அவருடைய விளம்பரத்திலே போடுவார்கள். பொதுமக்கள் இந்த லோகோ இருக்கக்கூடிய கம்பெனியா என்பதையும் பார்த்து கொள்ளலாம், வெப்சைட்லையும் பார்த்து கொள்ளலாம். இது உங்களுடைய வசதிகளுக்காக நாம் ஏற்பாடு செய்திருப்பது. நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஒரு காலத்தில் சப்சிடி என்று ஹஜ்ஜி பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது. அது ஒரு காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய மதிப்புமிக்க தமிழ்நாடு அரசாங்கம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய புனித பயணிகளுக்கும் இன்னும் ஹோலி லேண்டுக்கு செல்லக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் சப்சிடியை வழங்கி கொண்டு வருகிறார்கள். இது மிக பாராட்டப்படிய ஒரு அம்சமாகும். முக்கியமாக நாம் இப்பொழுது பொதுமக்களுக்கு வைத்த கோரிக்கையை போல ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால், எத்தனையோ ஆண்டுகளாக நம்முடைய சென்னை மாநகரிலிருந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய பயணிகள் பிரயாணம் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சென்ற 2-3 ஆண்டுகளாக சென்னையிலிருந்து ஜித்தாவுக்கு செல்வதற்கான நேரடி விமான சேவை இல்லாமல் இருந்து வருகிறது. நம்முடைய நாட்டுடைய அதிகமான ஒரு சர்வீஸை வழங்கக்கூடிய இண்டிகோ விமானம் கூட பக்கத்து மாநிலங்களமான பெங்களூர், ஹைதராபாத், கேரளா இந்த விமான நிலையங்களிலிருந்து நேரடி விமானங்களை அவர்கள் வழங்குகிறார்கள். இதே மாதிரியான சேவையை நம்முடைய சென்னை விமானத்திலிருந்தும் சென்னையை சுற்றியுள்ள தமிழ்நாடு மக்களுக்காகவும் செய்ய வேண்டும் என்று இந்த சங்கம் கோரிக்கை வைக்கிறது. பிரைவேட்லையா ஹஜ் கமிட்டிலையா? ஹஜ் கமிட்டியில் வந்து 4000 சில்லற, பிரைவேட்ல வந்து 2600 2600. தமிழ்நாட்டிலேருந்து போனோம். தமிழ்நாடு வேற கேள்விகள் இருந்தால் கேட்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் பிரைவேட் ஹஜ் டூரை பொறுத்தவரையில் அவங்கவுங்களுக்கு 50 கோட்டா அல்லது 100 கோட்டா என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கோட்டாவுக்குண்டான ஹாஜிகள் பதிவு செய்துவிட்டால் அவருடைய எண்ணிக்கையை நிறுத்திக் கொள்வார்கள். இதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. வேறு கேள்வி? ஒன்று கவர்மெண்ட் வெப்சைட்டு, ஒன்று கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிரைவேட் ஆர்கனைசேஷன் அசோசியேஷனுடைய வெப்சைட். டீடைல் இருக்காமா? எல்லா டீடைலும் இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுடைய நேம் எல்லா சர்க்குலர்ஸும் அரசாங்கம் மூலியமாக ஹஜ்ஜுக்கு உண்டான ஏற்பாடுகள், அது ஹஜ் கமிட்டியாக இருக்கட்டும் பிரைவேட்டாக இருக்கட்டும், 2 சம்பந்தமான என்னெல்லாம் சர்க்குலர் வருதோ இது பூரா அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், www.https://pto.haj.gov.in என்ற வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட். இதில் எல்லா சர்க்குலரும் பார்த்துக்கலாம். பொதுமக்கள் அதை பார்த்து அதிலிருந்து அவங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம். அவ்வப்போது மெயினாக மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராமு. எல்லாருமே விளம்பரம் பண்ணுறாங்க, அப்ரூவ்டு இல்லாதவங்க, அன்அப்ரூவ்டு. ஒரு சிலர் வந்து அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க, சில பேர் கூட்டிகிட்டு போகாமல் சிரமமானதெல்லாம் நீங்கள் 2 மாதமாக பார்த்துட்டு இருப்பீங்க. மெசேஜஸ் எல்லாம் நிறையா, அங்கே போய் ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாமல் வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அது வந்து உமரால் நடக்குது. ஹஜ்லேயே அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதான் ப்ரிகாஷனாக வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். அப்போ வந்து அப்ரூவ்டு யார் அன்அப்ரூவ்டு யாருன்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து புக்கிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசி நேரம் வரை காத்திருக்காம அப்ரூவ்டு யாருங்கிறது தெரிஞ்சு பண்ணுனா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த லோகோவும் போட்டிருக்கோம். இந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸுடைய லோகோ இருக்கும் அப்ரூவ்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ் அண்ட் உம்ரா சவுதி அப்ரூவ்டு, தமிழ்நாடு ஹஜ் ஆர்கனைஸ் அசோசியேஷன் எங்களுடைய அப்ரூவல், இந்த 3 லோகோவும் சேர்த்து போட்டிருக்கோம். பொதுமக்கள் வந்து புக்கிங் செய்யும்போது இந்த மாதிரி இருக்கிற லோகோ வந்து அப்ரூவ்டு லோகோ இருக்கிற கம்பெனியாக பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கலாம். 2வது வந்து ரேட்டு விஷயமாக வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க கடைசி நேரத்தில் கம்மியாகும்ட்டு. இப்போவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 6 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட பேக்கேஜில் நீங்கள் தாராளமாக போகலாம். கடைசி நேரத்தில் வந்து யாருமே வந்து 8 லட்ச ரூபா பேக்கேஜ் 6 லட்சத்துக்கு ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தவறான கருத்து வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு வந்து இந்த ஜோன் 1, 2, 3, 4ன்னு இருக்குது, 5 ஜோன் வரைக்கும் இருக்குது.
அந்த மாதிரி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ABCD 4 கேட்டகரி இருக்குது. இதுக்கு எல்லாம் வித்தியாசம். பொதுவாக வந்து மக்கள் வந்து போகிறவங்க வந்து மக்கால ரூம் எங்கே இருக்குன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. மதீனாவில் எங்கே ரூம் இருக்குது, மினால டென்ட் எப்படி இருக்கும், அந்த டென்ட்டில் என்ன ஃபெசிலிட்டி இருக்கும், அதில் என்ன ஜோனில் தங்குவீங்க, அதில் ABCDனா என்ன வித்தியாசம், இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தெரியறதில்ல. அந்த வித்தியாசம் தான் வந்து அந்த ரேட் ஜாஸ்தியாக வருது. சின்ன சின்ன வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா 50,000 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க வந்து நீங்கள் வந்து புனித யாத்திரை போக போகிறீங்க. அதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அப்ரூவ்டு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் பெற்று பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்கு மேலே வந்து நாங்கள் அப்ரூவ்டு செய்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து அனுபவமும் அதிகமாக இருக்குது. 54 பேர் இருக்காங்க இப்போ அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாடுல. தமிழ்நாடுல 54 நிறுவனங்கள் 54 கம்பெனி எங்க உறுப்பினராக இருக்காங்க எங்க சங்கத்துல. இது அல்லாத நிறைய பேர் சப் ஏஜென்ட்டுகள், அரசாங்க அங்கீகரிக்கப்படாத அவங்க நான் கோட்டா ஹோல்டர் சொல்லுவாங்க. சப் ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் இருந்து அவங்க புக்கிங் எடுக்கிறாங்க. அதனால தான் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. எங்களை வந்து கவர்மெண்ட் கண்காணிக்கிறாங்க. நாங்கள் முறையாக கவர்மெண்ட் எல்லா நாமினிஸ் எல்லா கிரைட்டீரியா எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நாங்கள் முறையாக செய்கிறோம். எங்க மூலமா எந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது ஆஜிகளுடைய வசதிக்கு ஏற்ப சில 5 ஸ்டார் ஹோட்டல் கேட்பாங்க, சில சாதாரண ஹோட்டல் கேட்பாங்க. அதை பொறுத்து 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும். ஆமா, சவுதி ஏர்லைன்ஸ் இருந்தது. அவங்க ஏர்லைன்ஸுடைய பாலிசி கொரோனா நிறுத்தப்படுது, அதுக்கப்புறம் ஆரம்பிக்கவே இல்லை. இண்டிகோ வந்து அவங்க வந்து ஜித்தாக்கு நேரடி ஃபிளைட் அலோவ் பண்றாங்க. பட் ஆந்திரால ஹைதராபாத்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து, கோழிக்கோட்ல இருந்து எல்லா இடத்துல மெட்ராஸ்ல மட்டும் இல்லை. அதை நம்ம கோரிக்கை வைக்கிறோம். விமானத்துறை அமைச்சகம், மத்திய விமானத்துறை அமைச்சகம் வந்து இண்டிகோ நிறுவனத்துக்கு கைடன்ஸ் பண்ணணும், சென்னையில இருந்து ஆரம்பிக்க சொல்லி. அதே மாதிரி ஏர் இந்தியாவும் சென்னையில இருந்து ஆரம்பிக்க சொல்லி அவங்க கைடன்ஸ் பண்ணணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதுல தலையிட்டு அழுத்தம் கொடுத்தா கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க சார்? சங்கம் சார்பில் இப்ப ஏமாத்துறவங்க மேல ஏதாவது நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது? அதாவது பாதிக்கப்பட்ட ஹாஜிகளே என்ன பண்றாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க மேல FIR பதிவு செய்யப்படுது, கைது செய்யப்படுகிறார்கள். இந்த நடவடிக்கை இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் நான் கோரிக்கை வைக்கிறோம். அதாவது ஹாஜிகள் எங்கள்கிட்ட வந்து முறையிட்டாங்கன்னா நாங்க அவங்களுக்கு கைடன்ஸ் பண்றோம். இந்த மாதிரி புகார் கொடுங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா பாதிக்கப்பட்ட ஹாஜிகள் நேரடியாக போலீஸ்ல கொடுத்துட்றாங்க. நாங்க காவல்துறைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட கேட்கறதுன்னு சொன்னா இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய மோசடி பேர்வழிகள் மீது உறுதியா நடவடிக்கை எடுத்து கேட்கிறோம். இல்ல சார், உங்களுக்கு தெரியல சார், இவங்க வந்து போலியான ஒரு ஏஜென்ட்னு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சங்கம் வழியா நீங்க கொடுத்துருக்கீங்க. அதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம நிறைய பேர் கூட்டு போறாங்க. அதுல ஒரு சில பேர் மேல மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட் எப்போ வருதுன்னா அவங்க தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் வருது. சோ தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்மளால அனலைஸ் பண்ண முடியல, இவங்க கரெக்டானவங்களா தப்பானவங்க அனலைஸ் பண்ண முடியல எங்களால. உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா இவங்க வந்து? அத நாங்க அரசாங்கத்துக்கு ஃபார்வர்ட் பண்றோம், காவல்துறைக்கு ஃபார்வர்ட் பண்றோம், அவங்களுக்கு கைடன்ஸ் பண்றோம் நாங்க. ஆனா அரசு பிரகாரம் போனாதானே அந்த ஹஜ்ஜுக்கு பயணம் செய்யறவங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். ஆமா, தனியார் சப்சிடி கிடையாது. அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2 லட்சம் கோட்டா வருது சவுதி அரேபியால இருந்து இந்திய முஸ்லீம்களுக்கு. அந்த 2 லட்சம் கோட்டால 1.25 லட்சம் கோட்டா, 1.25 லட்சம் கோட்டா வந்து அதுல 1.25 லட்சம் கோட்டா வந்து ஹஜ் கமிட்டிக்கு, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஹஜ் கமிட்டிக்கு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு அலாட் பண்ணிட்டு மீதி 52,000 கோட்டா வந்து எங்களுக்கு அலாட் பண்றாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா PTOs மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல் ஹஜ் குரூப் ஆர்கனைசேஷனுக்கு அலாட் பண்றாங்க. நாங்க வந்து கவர்மெண்ட்டுடைய அப்ரூவலோட பிரைவேட்டா கூட்டு போறோம். கவர்மெண்ட் இடத்துல வந்து 1.25 லட்சம் கோட்டா வந்து கவர்மெண்ட் நேரடியாக கூட்டு போறாங்க. எண்ணிக்கை 1.25 லட்சம் மக்கள், 1.25 லட்சம் பேர். எங்களுக்கு கொடுத்தா 52,000 பேர். சார், ஏற்கனவே இந்த ஏர்போர்ட் பக்கத்துல இந்த அரசு கோரிக்கை வச்சீங்களா, லேண்ட் வேணும்னு சொல்லி ஹஜ் கமிட்டிக்கு அது என்ன நிலைமையில இருக்கு? அது ஹஜ் கமிட்டி தான் முடிவு பண்ணாது, எங்களுக்கு சம்பந்தம். நாங்க பிரைவேட் டூஸ், அது ஹஜ் கமிட்டி வக்ஃப் சம்பந்தப்பட்டது, அவங்க தான் சொல்லணும். ஆமா, இல்லை இந்த லோகோ அப்ரூவல் வந்து இந்திய அரசாங்க முத்திரை, சவுதி அரசாங்கத்துடைய அந்த ஹஜ் மினிஸ்ட்ரியுடைய முத்திரை, அப்புறம் தோஹாவுடைய முத்திரை, இதுதான் அதனுடைய லோகோக்களை வச்சிருக்கிறோம். இது அன்அப்ரூவ்டாக யாரும் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணா அவங்க மேல நாங்கள் கிரிமினல் ஆக்டிவிட்டி எடுப்போம், கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம். இந்த லோகோவை அரசாங்க அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் மட்டும்தான் தங்களுடைய விளம்பரங்களிலும் தங்கள் நோட்டீஸ்களிலும் இதை பயன்படுத்த வேண்டும்.
இது அரசு அங்கீகாரம் பெறாதவர்கள் இந்த லோகோவை பயன்படுத்தினால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும். சார் அப்படினா நீங்க இந்த லோகோ தமிழ்நாட்டுல இருந்து சார் அப்படினா நீங்க இந்த லோகோ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல பண்ண இனிமே பண்ணுவாங்க. அது பண்ணாம நீங்க எப்படி மத்தவங்க யூஸ் பண்ண இது நான் ஒரு அடையாளத்துக்கு மக்களுக்கு பயன்படுத்தணும் அடையாளத்துக்கு சொல்றோம். அந்த லோகோல போட்டுறத அந்த லோகோல இருக்கிற விஷயம் என்னன்னா சார் விஷயம் என்ன இருக்குன்னு தெரியுது. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம மத்தவங்க உபயோகிக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல பொதுவாகவே வந்து இந்தியாவுடைய இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் 2 நாடு சம்பந்தப்பட்டது. ஹஜ்ஜுடைய லைசன்ஸ்ங்கிறது 2 நாடு சம்பந்தப்பட்டது. இந்தியா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் சவுதி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ண முடியும். மற்ற இது மாதிரி டிராவல்ஸ் மாதிரி வந்து தனியாக ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால அந்த 2 லோகோ அதில் இருக்கு. அது இல்லாமல் வந்து எங்களுடைய அசோசியேஷன் லோகோவும் நாங்கள் போட்டிருக்கோம். மக்களுக்கு வந்து இப்போதைக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இல்லையா, இவங்க வந்து அப்ரூவ்டு ஏஜென்ட்னு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வருஷம் 2025க்கு இவங்களுக்கு கோட்டா இருக்குன்னு தெரியாதவங்க கிட்ட போய் ஏமாந்து அப்புறம் போய் கஷ்டப்படுறதை விட இப்போ அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த லோகோ பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லோகோ இருக்கிறது, அரசு முத்திரை இருக்குது, சவுதி அரசாங்கத்தின் முத்திரை இருக்குது. அதை போய் நாம ரெஜிஸ்டர் பண்ண அவசியம் கிடையாது. சொல்றேன் எங்களுடைய அசோசியேஷன் லோகோ வந்து அது ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு. ஸோ இந்த 3 தான் வச்சிருக்கோம். அந்த 3 ஏன் அடையாளம் வச்சிருக்கோம்னா அரசு அங்கீகாரம் பெற்றவர் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். அரசு அங்கீகாரம் பெறாதவர்கள் இந்த லோகோவை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுல இருக்கிறது அரசு முத்திரை தான். ஷார்ட்டா படிச்சு காட்டிடுவா. பேசலாமா? ஓகேயா? பேரு சேர்மன். என் பேர் அகமது தம்பி, சேர்மன் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம். இந்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மூலமாக பதிவு செய்யப்பட்டது. இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு முக்கியமாக என்னென்று சொன்னால் 2025 ஹஜ்ஜு புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு, பிரைவேட் மூலமாக செல்லக்கூடியவர்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டது என்பதை நீங்கள் அரசாங்கத்துடைய வெப்சைட் ஆகிய www.ptohajj.gov.in என்ற வெப்சைட்டிலும் www.thoa.in என்ற வெப்சைட்டிலும் தெரிந்து கொள்ளலாம். பொதுமக்கள் யாரெல்லாம் அங்கீகாரம் பெற்ற ஏற்பாட்டாளர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. சென்ற வருடங்களில் ஏற்பட்ட சிரமங்களை குறைக்கும் முகமாக இந்திய அரசாங்கம் புதிய நம்முடைய திருமிகு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மிஸ்டர் கிரண் ரிஜிஜு அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியில் இந்த வருஷம்தான், சென்ற 30 ஆண்டுகளுக்கு இல்லாமல் இந்த வருஷம்தான் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பதாகவே ஹஜ்ஜுக்குண்டான கோட்டா சர்டிஃபிகேட்டை வழங்கிவிட்டார்கள். ஏன்னா முன்கூட்டியே அந்த பயணிகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய என்பதற்காக. ஆக யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்பாட்டாளர்களோ அவர்கள் மினாவிலும் அரஃபாவிலும் தங்கக்கூடிய காலங்களில் அங்கே பிரிக்கப்பட்டுள்ள புனித ஸ்தலங்களுக்கு அருகாமையில் தங்க வைக்கிறதுக்கும் தேவையான சர்வீசஸ் செய்வதற்கும் அதிகப்படியான சர்வீசஸ் செய்வதற்கும் உண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கக்கூடிய பயணிகள் தயவு செய்து உங்களுக்கு பிரியமான ஹஜ் ஆபரேட்டர்களை முன்கூட்டியே தேர்வு செய்து இந்த வெப்சைட் மூலமாக அறிந்து கொண்டு பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இந்த புதிய ஒரு லோகோவை நாம் வெளியிட்டிருக்கிறோம். இந்திய அரசாங்கம், சவுதி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மெம்பர்கள் மட்டும் இந்த அசோசியேஷனில் மெம்பராக இருக்கக்கூடியவர் மட்டும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதை பார்த்து பொதுமக்கள் இது உள்ளவர்களா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். 4வது, இந்திய அரசாங்கத்தால் நிறுத்தப்பட்ட அந்த சப்சிடி என்ற சலுகையை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கும் ஹோலி லேண்டுக்கு செல்லக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து சப்சிடிகளை வழங்கி வருகிறார்கள். அதற்காக நாம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, சென்னையிலிருந்து ஜித்தாவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு நேரடி விமான சேவை இல்லாமல் இருப்பதால் அதை மத்திய அரசாங்கத்துடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அதை எடுத்து சென்னையிலிருந்து நமக்கு வசதியாக ஏர் இந்தியா, இண்டிகோ மூலமாக நேரடியான ஜித்தா விமானங்களை துவங்க வேண்டும் என்று இந்த சங்கம் கேட்டுக்கொள்கிறது.